பயங்கரவாதத்தை இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு எதிராக அவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, அல்ல திருமாவளவன் இப்ப பேசுறாரு இந்து பெயரை வைத்துக் கொண்டு அவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நாடே துக்க அலையில் இருக்கு. இந்த நேரத்தில் திருமாவளவன் அரசியல் பேசுறாரு. ஆர்டிகல் 370 நீக்கிவிட்டால் அமைதி திரும்பிவிடும் என்று சொன்னீர்களே, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு. காங்கிரஸ் 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த ஆட்சியில் எத்தனை கொலைகள் நடந்துச்சு, எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. ஒப்பிட்டு பார்த்தால் பாரத பிரதமருடைய நல்லாட்சியில் அப்படி நடந்திருக்கிறதா? 3 விஷயம் தான். 2017 பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரையில் 8 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2018 புல்வாமா அட்டாக்கில் 40 பேர். அதை தாண்டி ஒரு பெரிய இழப்புன்னு இப்போதான் நடந்திருக்கு. அது கூட எப்போ ராணுவத்தினரை குறைத்து ஜனநாயகத்தின் மாண்பை நிலைநாட்டி முறையான தேர்தலை நிலைநிறுத்தி ஆளுநருடைய அந்த ஆட்சியை அகற்றி இவ்வளவு ஜனநாயகத்தை இவ்வளவு அரசியலமைப்பினுடைய உரிமைகளை மக்களுக்கு கொடுத்த பிறகு அதை பயங்கரவாதிகள் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, மதக்கலவரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை திசை திருப்புவதற்கு இந்துக்களையாக பார்த்து பார்த்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதை இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் உங்களோடு இருக்கிறோம். அப்படி இஸ்லாமியர்களில் யாராவது மாற்று கருத்து இருக்குமேயானால் அவர்கள் இந்த பாரதத்தில் இருக்க தகுதியற்றவர்கள் என்பதை வெளிப்படையாக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அல்லது அவருடைய மதத்தை டார்கெட் பண்ணி பேசுவது என்பது சரியான நிலைப்பாடு கிடையாது. பாதிப்பில் சில பேர் பேசலாம், அதை நாம் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் மீளும் பொழுது இந்த நிலை மாறும்.